நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய ஜூலை மந்த்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன, அது கூடவே லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு மந்த்லி ரீடிங்கில் தான் இவரோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த புது மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆகணும்னு விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த 2 மெசேஜும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாம் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. 1111 எதுக்காக அப்படின்னா, ஒரு புது மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த புது மாதத்தை ஒரு புது வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறப்ப அந்த ஹோல் இயரில் உங்களால் எவ்வளோ நல்ல விஷயங்களை ஈர்க்க முடியுமோ அவ்வளோ நல்ல விஷயங்களை ஈர்ப்பீங்க. ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த 1111 பார்க்குறப்பவே உங்களுக்கு அந்த இடத்துல மெசேஜ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணையிலே இந்த மாதம் ரொம்ப சூப்பராக நல்ல விஷயங்கள் அமைஞ்சு வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. மறக்காமல் கூடையே ராபிட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி வருது, அன்னைக்கு மறக்காமல் ராபிட் சாண்ட் பண்ணுங்க. காலையில் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஜூலை 1 விடிய காலையில் 4:30 மணிக்கு நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. இந்த ஹீலிங் செஷனில் லாமா ஃபேரா ஹீலிங் ரிசீவ் பண்ணுவீங்க. இதில் எந்த விதமான பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, லோ வைப்ரேஷனாக இருந்தாலும் சரி, பண ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்பார்க்காத மிராக்கிள்ஸை கொடுக்கறது தான் லாமா ஃபேரா ஹீலிங். ஸோ இந்த விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஹீலிங் ரிசீவ் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே சில பேட்டர்ன்ஸுமே இங்கே இருக்குது. அது உங்களோட லைஃப் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். 1ஆம் தேதி காலையில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் முன்னாடியே என்ன பண்ணணும்னு சொல்லி வச்சுருவேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஓகே, இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. இது உங்களோட ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கலாம், உங்களோட குலதெய்வம் மெசேஜாக இருக்கலாம். நீங்கள் எந்த எனர்ஜிஸ் கூட ஸ்ட்ராங்காக கனெக்டடாக இருக்கீங்களோ அவங்களோட டீப்பர் கனெக்ஷனில் உங்களுக்கு இந்த மெசேஜ் கிடைக்கலாம். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு 1111 மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயத்த அப்படியே ட்ரீம் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி லைஃப் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களோட கனவுல அப்படியே நினச்சிட்டே இருந்திருக்கீங்க. அது தூங்குறப்போ உங்களோட ட்ரீமில் கூட அந்த விஷயம் வந்துகிட்டே இருக்கும். பகல் கனவாகவும் இருக்கும், நீங்கள் தூங்குறப்பவும் அந்த விஷயம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். அந்த விஷயம் நீங்கள் என்ன ரொம்ப ட்ரீம் பண்ணியிருக்கீங்களோ அது நடக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியட் வந்துருச்சு. அது புதுசாக ஸ்டார்ட் பண்ண, அதாவது நினச்ச விஷயங்களை செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய டைம் பீரியட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு வைங்க, இதை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்க பயங்கள், உங்களுக்கு இருக்க ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கூட துணையாக உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க
வந்து உங்களுக்கு ரொம்ப லாயலாக இருப்பாங்க. நீங்கள் யார் வந்து உங்கள் கூடயே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பாத்திரமாக அந்த பர்சன் வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களோட பெட் அனிமல்ஸ்லாம் வந்து உங்களை பார்த்துச்சுனாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதாவது இப்போ டாக் இருக்குன்னா டாகுக்கு பேசிக்காகவே அதுக்கு பயங்கர அறிவு இருக்கும். நம்ம வந்தாலே வந்து பயங்கரமாக அட்ராக்ட் ஆகும். இதே வந்து ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட அதோட அறிவு கூட நீங்கள் பக்கத்தில் போகிறப்ப பயங்கரமாக அப்படியே உங்களை பார்த்து அப்படியே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு உங்களோட பெட் அனிமல்ஸோட கனெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த மாதம் இருக்குது. அதுக்கு உண்டான முக்கியமான ரீசனே நீங்கள் தான் அவ்வளோ பாசிட்டிவிட்டியை அந்த இடத்துல கொண்டுட்டு வரீங்க. உங்களுக்கு வந்து உண்டான பணம் வந்து உங்களோட கையில் தங்க போகுது. அதாவது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு நல்லதும் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நல்லது பண்ணதோட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்போ ரிப்பீட் ஆகுது. உங்களோட செக்யூரிட்டிக்கு உண்டான பணம் வந்து கிடைக்குது. அந்த பணத்து மூலயமா வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கிடைச்ச பணத்தை எல்லாமே நீங்களே வச்சுக்கணுன்ட்டு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லதும் பண்ணணும்னு நினைப்பீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் போகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆரா ரொம்ப பெட்டராக இருக்குது இந்த மாதம்லாம். ஸோ ஒரு ரொம்ப லக்கியான விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் உங்களோட கையால் ₹1 காயின் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து ரொம்ப மனசில் வேண்டிட்டு கொடுங்க. இவங்களுக்கு இந்த ₹1 காயின் வந்து பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வேண்டி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கம் மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஏற்படும். அவங்களோட பண ஈர்ப்பில் உங்களோட பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இப்போ எனக்கு இந்த வராத பணம் வந்துருச்சு, எனக்கு இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருச்சு, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான இந்த மந்தோட ரீடிங்காக இருக்குது. சில இடத்துல வந்து உங்களை நீங்களே வந்து மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் வந்து பல விஷயம் வந்து நீங்கள் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கீங்க, அது உங்களை தெரியாமல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் நினச்சிட்டு தேவையில்லாமல் கவலைப்படுறதுக்கு ஓகே, தப்பு பண்ணுறது ஒரு நார்மலான ஹியூமன் பீயிங்கோட டெண்டன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு வந்து மன்னிச்சு விட்டுருங்க. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஹாப்பியாக இருக்க முடியும், சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இதுதான் உங்களுக்கு இந்த மந்த்துக்கு உண்டான ரீடிங். ஓகே, உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதம்லாம் வந்து நிறையா பக்தியில் ஈடுபாடு இருக்கும். அந்த பக்தியில் நீங்கள் வேண்டுற வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலோட வைப்ரேஷனில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரீங்க அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு உண்டான ட்ராவல் பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதாவது நீங்கள் செய்கிற வேலைகளில் எந்த தவறுமே இருக்காது. உங்களோட மைண்டில் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் வந்து வர்ற அளவுக்கு எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க. அதனால உங்களால் ரொம்ப நல்லா நிம்மதியாக தூங்க முடியும். ஃபோன் த்ரூவா, சோஷியல் மீடியா த்ரூவா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸஸும் நடக்காது. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தூக்கன்றது உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக நல்லா கொடுக்கறதுக்கு இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஸ்லீப் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன் நம்மளோட லைஃபுக்கு. நம்மளை நாமே ஒவ்வொரு நாளும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தூக்கத்துக்கு எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து இவர் தாராளமாக உங்களுக்கு வாரி வழங்குறாரு.
இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 டைப் பண்ணுங்கள். அப்புறம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ரேபிட் சொல்லுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து குலதெய்வம் வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மேல் எனர்ஜியோட சப்போர்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் உங்களுக்கு பயங்கர சூப்பராக இருக்க போகுது. உங்களோட வெற்றிக்கு காரணமே அவங்களாம் இருக்கக்கூடிய டைம் வரப்போகுது. உங்களோட மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து இவங்களாம் இருக்க போகிறாங்க. இவங்க சில நாட்களில், இப்போ பழைய நாட்களில் நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்காம இருந்திருக்கலாம். அவங்க வந்து பயங்கர டாமினேட்டிங்காக பண்ணியிருந்திருக்கலாம், அடமெண்ட்டாக இருந்திருக்கலாம். பட் இந்த மாதம்லாம் வந்து ரொம்ப சாஃப்டான நேச்சரில் அவங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து பயங்கர கைண்ட்னஸோட ரொம்ப கம்பேஷனோட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களை பார்த்தே உங்ககிட்ட இருக்கவங்க ரொம்ப கற்றுக்குவாங்க. ஸோ இவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும், இவங்கள மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னு அவங்க கற்றுக்குவாங்க. அது மாதிரி ரியலைஸ் பண்ணிக்குவாங்க உங்கள் கூட இருக்கவங்க. சரி, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்ற கூட இருக்கவங்களுக்கே ஒரு கில்ட்டி கான்ஷியஸை கொடுத்துரும். அந்த அளவுக்கு உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களால் இந்த மாதம் முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை குலதெய்வத்துக்கு விளக்கு போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லி கிராட்டிடியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான டைமாக இருக்க போகுது இந்த மாதம். உங்களுக்கு வந்து தூரத்தில் இருக்கவங்களோட என்ன சொல்கிறது, தூரத்தில், அதாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல விஷயத்த, ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பணத்துக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. பண ஈர்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. உங்களோட பணத்தை வாங்கி அழகாக அடுக்கி வச்சுருவீங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அந்த பணம் உங்களோட அக்கௌண்ட்டில் வரத்துக்கு உண்டான சான்சஸாக இருக்குது. உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஸ்மார்ட்டான எஃபர்ட்ஸாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட சாஃப்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இதுலேயே நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் பண்ணிக்குவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இவங்கக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிக்கும் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் தெரிய வர ஆரம்பிக்கும். உங்களோட லைஃப் வந்து பயங்கர லக்ஸூரியஸாக இருக்கும். ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான லைஃபாக இருக்கும். ஒரு நல்ல ஹோட்டலில் தங்குறது, நல்ல காரில் போகிறது, நல்ல தூக்கத்தில் ஏசிலாம் இல்லாமல் தூங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் உங்களுக்கு வந்து இந்த மாதம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி விஷயம் நடக்குதோ, சரி இவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கே, நம்ம இவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான சாப்பாடு கிடைச்சிருக்கு, அப்போ சொஃபஸ்டிகேட்டடான சாப்பாடு, நல்ல அப்படி விருந்து மாதிரி, அதெல்லாம் எப்பெல்லாம் நடக்குதோ உங்களுக்கு, எப்பெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு டிவைனுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு, யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு அதை வந்து அனுபவிங்க. அப்போ உங்களோட லைஃப்பில் மேலும் மேலும் அது வந்து அப்படியே தங்க ஆரம்பிச்சிடும். அந்த சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் வந்து உங்களுக்கு கூடயே இருக்க ஆரம்பிச்சிடும். உங்களோட வீட்டில் வந்து பெண்களோட எனர்ஜியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பெண் தெய்வத்தோட அனுகிரகம் வந்து உங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ யாராவது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது.
பண ஈர்ப்பு வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. நீங்கள் வேர்ல்டு ட்ரிப்பெல்லாம் போகிறதுக்கு உண்டான பிளானிங்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பிளான் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான சக்ஸஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. அதாவது உங்களோட ஐடியாஸ் வந்து சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக அது ஒர்க் அவுட் ஆகிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க. நீங்கள் இந்த ஜாய், இந்த ப்ரில்லியண்ட் எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பிளெஸ்ஸிங்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டு. நம்மளோட லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துச்சுல்ல, குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கப்போ நீங்கள் நினச்ச விஷயத்த சாதிச்சுக்குவீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி என்ன விதமான ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாலும் சரி, ஒரு மெடிடேஷன்லேருந்து ஒரு ஹீலிங் வரைக்கும், இல்லை கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ப்ராக்டிசஸ்லாம் வந்து உங்களை இன்னும் உங்களோட டிசிப்ளினையும் சரி, உங்களோட வைப்ரேஷனையும் சரி ரொம்ப சூப்பராக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதம் வந்து புது ட்ரெஸ் வாங்குவீங்க. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கிஃப்டிங் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால அதாவது உங்களுக்கு நீங்களே பிடிச்ச பொருளை வாங்கிக்குவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கிஃப்டாக இருக்கும். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமும் பட்டுக்குவீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரீடமாக இருப்பீங்க இந்த மாதம். ரொம்ப ஹாப்பியாக ஒரு பறக்கும் பறவையாக, சந்தோஷமாக பறக்கிற பறவையாக இந்த மாதம் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். த கிங் அண்ட் த குயினோட எனர்ஜியில் இருக்கீங்க. ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு இந்த மந்தோட லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பிளெஸ்ஸிங்ஸ் 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 வாரி வழங்குறாரு. டிவைன் சப்போர்ட்டு, பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே பாருங்களேன், சூப்பரான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டே இருந்தது. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது, டிவைன் சப்போர்ட் நல்லா இருக்குது. நீங்கள் எந்த கடவுளை வேண்டுறீங்களோ அந்த கடவுளோட வைப்ரேஷன் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூங்க. பிளெஸ்ஸிங்ஸ் வாரி வழங்குறாரு. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயும் குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. எல்லா பக்கமும் இந்த மாதத்தை நீங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் எந்த டைமையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை வந்து அந்த பாசிட்டிவான அப்ரோச்சை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸோடு உங்களுக்கு கிடைக்க போகுது. சில நேரத்தில் வந்து இதெல்லாம் நம்மளால் எங்கே பண்ண முடியும், இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமான அந்த ஒரு டவுட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கப்போ உங்களுக்கே சில நேரம் தோணும், நம்மலாம் இதுக்கு ஒர்த்தா, இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கே, இவ்வளோ மாற்றத்தை நம்மளோட லைஃப்பில் கொடுக்குறாங்களே, இந்த யூனிவர்ஸ் கொடுக்குறதே, கடவுள் கொடுக்குறாரே, நம்ம நிஜமாலுமே ஒர்த்தானு உங்களுக்குள்ள லைட்டாக வந்து தோணும். ஸோ அப்படி தோணுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்ல ஒரு விஷயத்தோடு உங்களுக்கு லீட் பண்ணி எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு உண்டான டாபிக் போயிட்டுருக்கு, ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா இதுவும் பிளெஸ்ஸிங்ஸில் அமையும். உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் இந்த மந்தெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவரா, நல்ல உங்களை கைட் பண்ணக்கூடியவரா, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியவராக வந்து இருப்பார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷனோடு உங்களுக்கு வராங்க. அவங்க உங்கள் கூட இருக்கிறப்போ உங்களுக்கு பல மடங்கு தைரியம் உருவாகும். உங்களோட பார்ட்னரோட சப்போர்ட் பல மடங்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய எனர்ஜியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையான மெசேஜ் உங்களுக்கு இந்த மாதம். என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கு இவ்வளோ சூப்பராக மெசேஜ் வந்திருக்கிறது. தேங்க்யூ.
நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதமே வந்து நோட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. ஒரே பக்கம் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸ் வந்து நல்லா பாசிட்டிவாக உட்காந்து யோசிச்சு நீங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக மாறிடும். அதே மாதிரி ஒரு பக்கமாக உட்காந்து ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து பார்க்காதீங்க. ஒரு பக்கமாக நீங்கள் வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே உட்காடுறீங்கன்னா ஒரு மூமெண்ட் வந்து உங்களோட உடம்பு கொடுங்க. எந்திரிங்க, இந்த சைடு அந்த சைடு போயிட்டு வாங்க. ஒரு பாடி மூமெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணிடும். தேவையில்லாத பிரச்சனைகளை அட்ராக்ட் பண்ணி விடுவீங்க. ஸோ அதுதான் இது சிம்பிளான ரெமிடியும் உங்களுக்கு கூடயே தான் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் ஒரு பக்கமாக உட்காந்து ரொம்ப டீப்பான யோசனைகளுக்கு போக வேண்டாம். எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப யோசிக்கிறேன்ற பேரில் பிரச்சனைகள் வந்து கிரியேட் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு நல்ல ஸ்பிரிச்சுவலி நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிவைன் பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற வைப்ரேஷனை வந்து ரொம்ப சூப்பராக அட்ராக்ட் பண்ணிட்டு வருவீங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் இல்லை நீங்கள் வெளியே போகிறப்போ பைக்கோ கார்லேயோ எங்கே போனீங்கன்னாலும் சரி, ஒரு பூ வந்து ஏதாவது உங்களோட இடத்துல வந்து வச்சுக்கோங்க. பூவோட எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்போ காரில் எல்லாம் கூட மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்க, இல்லை ரோஸ் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ உங்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ பூ வந்து பக்கத்தில் வைங்க. அது ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டையும் கொடுக்கும். நிறைய விஷயத்தில் தடங்கள்லேருந்து உங்களை தாண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்குமே அந்த பூ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வாங்குற பூ வச்சிங்கன்னா அதை விட ட்ரிபிள் த டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லை உங்களோட வீட்டு பூஜை அறையில் வச்சு அங்கேருந்து அந்த ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் உங்களோட காரில் வைக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் போகிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் 1ஆம் தேதி ரேபிட் 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 சந்தோஷமாக சொல்லுங்கள். பணம் வந்து உங்களோட மடியில் வந்து விழும், அந்தளவுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயத்த நீங்கள் கொண்டுட்டு வர்றப்போ தான் அந்த சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் யோசனைகள் மட்டும் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக சில விஷயத்த லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம்லாம் வந்து ஒரு அழகான பொருள் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அழகான விஷயத்த நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் ஐம் பிளஸ்டு அப்படின்னு நினைப்பீங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட பார்ட்னர் ரொம்ப அழகாக இருக்கலாம், அவங்க ரொம்ப நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒரு அழகான கிஃப்ட்டை உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அவங்க அழகான பொருளை உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த பியூட்டியை வந்து ரொம்ப ரசிப்பீங்க. அச்சா இது இவ்வளோ அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல அப்படின்ற வார்த்தைகள் இந்த மாதம் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ அந்த அழகை ரசிக்கக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது நீங்கள் ரசிக்க ரசிக்க உங்களுக்கு இன்னும் பல மடங்கு அந்த மாதிரி உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்க போது. உங்களோட இடத்துல
பண ரீதியான ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியே தவிர உங்களோட லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் கிடையவே கிடையாது. ஸோ அந்த பண ரீதியான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால உங்களோட லவ் லைஃப்பும் ஃபேமிலியில் ஹாப்பினஸுமே வந்து நல்ல பூஸ்டப் பார்த்துக்குண்டான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 1 நினச்சவங்க, சாரி நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 3 நினச்சவருக்கு லார்ட் கணேஷா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியட் இது இருக்குது. நீங்கள் அச்சீவ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா டீம் ஒர்க்னால தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டீம் பில்டப் பண்ணுறதுல ஒரு பெஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க. அந்த டீமை வந்து நீங்கள் லீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பார்க்கறது இல்லை, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட பெட்டர் ஹெல்த்து பெட்டர் வெல்த் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது தான். ஸோ அந்த வேலையை இந்த மாதம் நீங்கள் ரொம்ப தெளிவாக பண்ணுவீங்க. அதனால ஒரு டீம் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் அவார்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களோட பிஸ்னஸ் பிராண்டிங் ரொம்ப பெட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டீம் ஒர்க் ஆஃபீஸில் பண்ணுறீங்கன்னா உங்களோட கிளைண்ட் பேஸ் வந்து இன்னும் அதிகமாக உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல இதனால ப்ரமோஷன் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டீம் ஒர்க் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக ஒர்க் பண்ணும். ஸோ எங்கேயாவது யார் கூடயாவது டீமில் கிளாஷஸ் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்லோ டவுன் ஆயிக்கோங்க. நம்ம இவங்க கூட சேர்ந்து பண்ணாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்ற மைண்ட் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களோட ரீச்சை வந்து பெட்டராக கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் வந்து பெட்டராக கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பக்கத்தில் யாரும் இல்லாமல் ஃபோன் இல்லாமல் ஒரு இயற்கையோட கனெக்டடாக இருக்க மாதிரி சில இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையோட கனெக்டட் ஆன மாதிரி இருந்தால் ஓகே பெட்டர். அப்படி அந்த மாதிரி வாய்ப்பு, அதாவது இயற்கையோடனா ஏதாவது மரம் செடி கொடிகள் இருக்கிற இடத்துல, அமைதியாக இருக்கிற இடத்துல, நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷான காற்று போயிட்டு இருக்க இடத்துல, நல்லா அந்த மைண்ட் அந்த இடத்துல போனாலே அப்படியே லைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல ஒரு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அந்த இடத்துல உங்களை நீங்களே வந்து யோசிங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா, அதெல்லாம் யோசிங்க. உங்களோட இன்னர் நாலேஜ் எல்லாம் இங்கே தான் பூஸ்டப் ஆக போகுது. சப்போஸ் அதுக்குண்டான சான்சஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிற நேரத்தில் உங்களோட வீட்லையோ உங்களோட ரூம்லையோ அமைதியாக இருக்கிற நேரத்தில் முடிஞ்சால் இதை ஏர்லி மார்னிங்கில் பண்ணுங்கள், பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எந்த டிஸ்டர்பன்சஸும் இருக்காமல் அமைதியாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ அப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணுனா நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற இந்த 3 பாயிண்ட்டுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான ஆன்சரை உங்களுக்கு நீங்களே எடுங்க. அப்படியே ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு பொங்கி வரும். வரக்கூடிய ஆன்சர்ஸை லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் த பெஸ்ட் அச்சீவரோட அவார்ட் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய ஜூலை 1 விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அங்கே வாங்க, அங்கே மீட் பண்ணலாம், அங்கே ஹீலிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க, நல்ல மாற்றத்தையும் பார்ப்பீங்க. தேங்க்யூ.